மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. யூஸ்வலி ஹரி படம், ஆனால் வழக்கமான அந்த ஃபாஸ்ட் இல்லை, வழக்கமான அந்த காமெடி ட்ராக்லாம் மிஸ் ஆச்சு. அதில் விவேக் சார், சூரி சார்லாம் வந்து பயங்கரமாக காம்பினேஷன் செட் ஆகும். இதில் யோகி காம்பினேஷன் வந்து செட் ஆகலை. பேட்டன் அதே பேட்டனு, லவ் போர்ஷன் வந்து சுத்தமாக கனெக்ட் ஆகலை. ஏன்னா அந்த படத்தோடைய பிளாட் அந்த மாதிரி பிளாட், அதனால் வந்து லவ் போர்ஷன் சுத்தமாக கனெக்ட் ஆகாதனால என்னமோ மிஸ்ஸிங்க மாதிரியே தெரியுது. அதை தவிர ஆக்ஷனும் சரி, ஆக்டிங் சரி, விஷால் கலக்கியிருக்காப்புல, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. பிரியா பவானி சங்கர் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கோட்டிஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சமுத்திரகனி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் வந்து செட்டாகவே ஆகலை. மியூசிக் வந்து சிங்காக ஆகலை. அந்த அந்த ஃபீலே கொடுக்கல. எவ்வளோ அவசரமாக போட்டாங்கன்னு தெரியாது. டிஎஸ்பி அந்த சிங்கம்லாம் போட்ட மாதிரிலாம் போட்டிருந்தாங்கன்னா வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதை கனெக்ட் ஆகலை. வழக்கம் போல் ஃபுட்டேஜ் நிறையா இருந்திருக்கும். இந்த ரேம் ஷாட்டு, ஏரியல் ஷாட்டு, ஹெலிகாம் ஷாட்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் எங்கேயும் லேக் இல்லை, ஆனால் அந்தளவுக்கு ஃபாஸ்ட் இல்லை. லேக்காக இருக்கே அப்படிங்கிற அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. படம் ஆவரேஜாக அப்படி போயிட்டே இருக்குது. ஆனால் பழைய ஃபாஸ்ட் 6 படம், அந்த தாமிரபரணி, அந்த ஸ்பீடு இல்லை இந்த படத்தில். அதுவும் மிஸ்ஸிங். பிலோ ஆவரேஜ் தான், பிலோ ஆவரேஜ். வெயிட்டிங் படம் மாஸ் ஆகுது. படம் ஆனால் அது தூங்கின உட்காந்து எல்லாமே என்ன எல்லாமே மிஸ் ஆகுது. படம் எல்லாமே ஃபுல்லாக ஃபைட்டிங்காக தான் இருக்குது. எதுவுமே முடியல. நாங்களாம் தூங்கிட்டோம், ஃப்ரீயாக தூங்கிட்டோம், தூங்கவே முடியல. சிங்கிள் ஷாட் போயிட்டுனா ஃபுல்லாக கிராஃபிக்ஸ்ண்ணா என்ன நல்லாவே இல்லை, அவ்வளோலாம் நல்லா இல்லை படம். சும்மா வந்து பார்க்கலாம், இது ஃப்ரீயாக டிக்கெட் கொடுத்தாங்கன்னு வந்தேண்ணா, இல்லைனா வந்துருக்க மாட்டேன், தூங்கிருந்தேன். எதுவுமே ஒர்க் அவுட்டாக இல்லை. சும்மா அந்த ஃபைட் சீன் மட்டும் கொஞ்சம் அளவு பார்க்கலாம். மற்றபடி இதுதான் புரியல இல்லை, அவ்வளோதான் கிடையாதுண்ணா. சும்மா எதோ எடுத்துகிட்டு வராங்க படத்தில், அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. இது வேஸ்ட் தான், மொக்க தான் படம். ரத்தனம் பார்க்குறவங்களுக்கு, கேட்குறவங்களுக்கு காதுலையும் கண்ணிலையும் ரத்தம். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வர வேண்டிய ஒரு படம் இப்போ நிறைய ரீரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த மாதிரி இது ரீரிலீஸ்னு நினச்சிக்க வேண்டியதான். இது வரைக்கும் அந்த எல்லா ஹரி படங்கள்ல இருந்தும் சீன்ஸு எடுத்து ஒரு ரீமேக் பண்ண மாதிரி இருக்குது. சரியான ஒரு பழைய படம், ரொம்ப பழசு, எம்ஜிஆர் காலத்து படம்னு சொல்லலாம். ஹரியோட கரியரில் தி ஒஸ்ட் படம் இது மேக்கிங்கில். இந்த படமே ஒர்த்தே இல்லைண்ணா, ஒர்த்தே இல்லை சத்தியமா. நீ உட்காந்து ஃப்ரீ ஃபயர் விளாண்டுக்கிறானா படத்தை வச்சு. படத்தை ஃப்ரீ டிக்கெட்டாடா? ஒர்த்தே இல்லைண்ணா படம், ஒர்த்தே இல்லை. வீட்டுக்கு போயிடலாம் எல்லாருமே சாப்பிட்டு. படம் வந்து ஓரளவுக்கு நல்லா போகும்னு நினச்சேன் ப்ரோ. ஆனால் ஃபுல்லாகவே ஃபைட் சீன் தான், அது எதுவுமே இல்லை படத்தில். வெறும் ஃபைட் தான், அதை மட்டுமே வச்சு படத்தையும் முடிச்சிட்டானுங்க கடைசியில். அவள் தான் ப்ரோ, வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஒர்க் அவுட்னா ஃபைட்டு மட்டும்தான். அவர் மவுஸாக காட்டிருக்காங்க, அவர் மட்டும்தான் எல்லாருமே, வேறு யாருமே இல்லை, அந்த மாதிரி தான் காட்டிருக்காங்க. தலையாக இருக்கிற சீனு, அவர் வெட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு காய்ச்சல் இதுக்கு வெட்டணும். அப்போ நான் வெட்ட, எங்கள் அம்மாவோட ரத்தம் இதில் ஓடுதுறான்றான், வெட்ட மாட்டேன் நீங்கள் வெட்டுக்கிறான்றான், அவனே கத்தியில் கத்தி எடுத்து வெட்டுறான். இது என்ன கதை இது? அப்போ கான்செப்ட் இது சரி பார்க்கலாம் ப்ரோ, பார்க்குற அளவுக்கு தான் இருக்குது. ஃபேமிலி வந்து பார்க்கலாம் ப்ரோ. அந்த ஏய் வேறு என்னடா இருக்குது, வேறு எதுவுமே இல்லையாடா இதில்? பார்க்கலாம் ப்ரோ படத்தை. ப்ரோ எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்குலாம் நல்லா இல்லை, ரொம்ப நார்மலாக தான் இருந்துச்சு. லாஸ்ட்டாக அந்த கழுத்தாக இருக்கிற சீன் மட்டும் கொஞ்சம் ஹாரலாக இருந்துச்சு. ஓகேவாக தான் இருந்துச்சு, பார்க்கலாம். படத்தில் ஆக்ஷன் மூவி, சினிமாட்டோகிராஃபி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இல்லை போகுது ப்ரோ, பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு, நார்மலாக பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். அதை பற்றிலாம் தெரியாது. பூஜையோட இதெல்லாம் கம்பேர் பண்ண முடியாது. அதுதான், பூஜை தான் பெஸ்ட்டாக இருக்கும். இது நார்மலாக இருக்கும். ஓகே ப்ரோ, ஒரு தடவை பார்க்கலாம். சுமாராக இருந்துச்சு, ரொம்ப ஃபைட்டாக இருந்துச்சு, அவ்வளோதான். ஆமாம், ஃபுல்லாகவே ஃபைட்டாக தான் இருந்துச்சு படம், ஃபுல்லாகவே ஃபைட்டு. அப்புறம் ரொம்ப லேக் ஆகிடுச்சு படம். சாங் அவ்வளோவா இல்லை, அந்த திரும்ப போட்ட சாங்கே திரும்ப போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இது எப்படி படம் ஃபுல்லாகவே ஃபைட்டாக தான் இருக்குது. ஹீரோ மிரட்டுறாரு, ஃபைட்டு, அவ்வளோதான். பார்த்துட்டோம். இல்லை எது கிளைமேக்ஸ் பார்க்கல, அதுக்கு முன்னாடி வெளியே வந்துட்டோம். ஃபுல்லாகவே ஃபைட்டாக தான், அதனால் வெளியே வந்துட்டோம். சொல்கிறேன் அதானா இது படம் ஏன்னா லவ் சீன் பயணமாக, ஃபைட்டில் பயணமாக தான். யாரும் மாட்டில் பயணம் வச்சு ஓட்டுறீங்க போடுது. அதில் ஒன்றா ஃபஸ்ட்டு வேலைக்காவலத்தில் விஷால் வேலைக்காவில் ஒர்த்தே இல்லை. ஃபைட் சீன்னு சும்மா ஐயரு அது மாதிரிலாம் போட்டுருந்தாங்க, சுத்தமாக வேலையாவில். ஃபைட் சீனில் ஏதோ பரவாயில்ல, பார்க்கலாம் சும்மா. அதான் பாதியிலே வந்துட்டான், நல்லா இல்லைன்னு. நல்லாவே இல்லை நான் படம்.
எல்லாமே மிஸ்ஸாக தான் ஆகுது. அவர் கூல் சுரேஷ் மாதிரி நடிக்கிறா போல. ஃபைட்டா லாரி தான் தலை ஃபைட்டுனாலே. லாரியில் டமால் டுமால் முட்டுறாப்புல அது ஒன்று தான் இது. லவ்வே இல்லை தலை படத்தில். ஃபுல்லாக ஃபைட்டு, இந்த சண்டை இந்த அதுதான். சென்டிமெண்ட் சீன் வந்து அம்மா சென்டிமெண்ட் தான் கொஞ்சம் இருக்குது. அதுவும் ஏதோ ஓரளவு இருக்குது. இல்லை படம் பார்க்கவும் முடியாதுல்ல. ஃபேமிலியும் பார்க்க முடியாது, ஃப்ரெண்ட்ஸாக வந்தோம் பார்க்க முடியாதுல்ல. வேஸ்ட்டு தான். படம் நல்லா இருக்குண்ணா. சீரியஸ்லி விஷாலோட நல்ல படம். நல்லா சூப்பராக இருக்கு. நல்லா இருந்துச்சுண்ணா. பயங்கரமாக இருந்துச்சு. ஃபைட்லாம் பயங்கரம். படம் வேறு மாதிரிண்ணா. நல்லா சூப்பராக இருக்குது படம். ஸ்டோரி நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. ஆக்ஷன் ஸ்டோரி எல்லாம் நல்லா இருக்குது. விஷால் ஆக்டிங் சூப்பராக இருக்குது. சரி நல்லா இருக்குண்ணா. ப்ரோ நல்லா இருந்துச்சு ப்ரோ படம். சூப்பர் ப்ரோ. விஷால் ஆக்டிங் பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. அதான் அவங்க ஹரி யூனிட் அவங்க சொந்தமாக எடுத்த மாதிரி சொல்கிறாங்க. நல்லா இருக்கு ப்ரோ படம். பார்க்கலாம் ப்ரோ. ப்ரோ அதான் ப்ரோ ஃபேமிலி சென்டிமெண்ட் ஃபுல்லாக என்கேஜிங்காக இருக்குது ப்ரோ. கரெக்டாக பக்காவாக எடுத்திருக்காங்க ப்ரோ. கடைசி நிறைய ட்விஸ்ட்லாம் இருக்குது ப்ரோ படத்தில். கார் ஃபைட்டு அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஆமாம் ப்ரோ முக்காசி ஃபைட்டு தான் ப்ரோ. ஆனால் சென்டிமெண்டல் ஃபைட்டா அவ்வளோதான் ப்ரோ. ப்ரோ பார்க்கலாம் ப்ரோ. ஆனால் லைட்டாக கொஞ்சம் வயலன்ஸ் அதிகமாக தான் ப்ரோ இருக்கும். ஒருத்த வச்சுங்க தான் ப்ரோ. பார்க்கலாம் ப்ரோ. நார்மலாக தான் வந்தோம். எங்களுக்குலாம் தெரியாது. சும்மா ஃப்ரெண்ட்ஸ்லாம் சும்மா சேர்ந்து வந்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் போராக போச்சு. அதுக்கப்புறம் உண்மையிலே அப்படியே ஸ்மூத்தாக கரெக்டாக எந்த இடத்துலையும் லேக் இல்லை. கரெக்டாக போச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட் சீன் தான். ஏதோ பெரிய பெரிய படத்தில் வர மாதிரி நல்ல ஃபைட் சீன் லியோ படம் மாதிரி நல்லாவே இருந்தது. நல்லா ஒர்த்து தான். ஃபேமிலி ஆடியன்ஸ் ஜென்ரலாக வந்து பார்க்கலாம். 5க்கு 4 தரலாம். அதோட அவர் எல்லா படமே நல்லா பண்ண. இந்த யானை கும்கி அதே மாதிரி இதுவும் நல்லாவே இருக்குது. அதை விட நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லுவேன். விஷாலோட படம் இந்த கடைசியாக ஒரு படம் பண்ணார். அதுக்கப்புறம் இந்த படத்தில் நல்ல ஹிட் அவருக்கு. கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்க்கலாம். ஜென்ரல் ஆடியன்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம்.